ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக கடந்த வாரம் முழுவது கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த வாரம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டோடைய நாம் மகிமைப்படும்படியாக இந்த 2வது வாரத்தில் அவர் நோக்கி பார்க்க அவர் ஆராதிக்க ஆண்டவர் பாராட்டை கிருபைக்கா தயவுக்கா நன்றி. ஆண்டவர் நம்மள் வைத்த கிருபை இரக்கம் காருண்யம் மிகவும் பயங்கரம். எவ்வளோ ஆபத்துகள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி குமாரன் நம்மளை விடுதலையாக்கி மெய்யாகவே விடுதலை உண்டு என்ற வாக்கின்படி ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி இருந்தால் அவர் ஆராதிக்க அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் பாராட்டை கிருபைக்கா நன்றி என்று சொல்லி ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்பொழுதும் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சங்கீதம் 136 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் விரித்தவரை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் இந்த வேதத்தில் நம்ம வாசித்த வார்த்தையின்படி ஆண்டவர் எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு நல்லவராய் இருக்கிறார். ஞானமாய் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். கண்ணீரின் பாதையில், நெருக்கத்தின் பாதையில், அது மட்டும் அல்லாமல் பாரத்தின் இருதயத்தில் பாரம் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராய் இருந்து நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பாடி துதித்து மகிமைப்படுத்துமா? நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாடுவோமா? அவரை முட்டி சூட்டுவார். எல்லாம் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறேன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து மகிமைப்படுத்துவோமா? அவரை இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே, இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழுதிடுவே, என்றென்றுமாய் நடத்திடுவே, கிருபைகளை பொழுதிடுவே, என்றென்றுமாய் நடத்திடுவே. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையே, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே. நன்றி இயேசுவே, என்று மறவேனே. நன்றி இயேசுவே, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. ஆமென். பாடுவோமா? பரிசுத்தமாய் வீட்டில் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமாய் வீட்டில் நன்மையா, திருப்தியாக்கியே நடத்தினீரே, திருப்தியாக்கியே தினம் நடத்தினீரே. தேவா உம்மை நான் என்று மறப்பேன். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. ஆமென். ஹல்லேலூயா. தடுமாறும்
நடத்தி வந்த உமது நன்மையேன்னு சொல்லி பாடுவோமா? இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே. நன்றி இயேசுவே, என்று மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மை நான் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மை நான் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமாய் நடத்திடுவே. கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமாய் நடத்திடுவே. நல்லவரே இயேசு தேவா, நன்மை நான் முடிசூட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்றாரு? தடுமாறும் நேரத்தில் ஆண்டவர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு நன்மைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். எலியாவின் தேவன் நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் நம்மளுடைய தேவன். ஈசாக்கின் தேவன் நம்மளுடைய தேவன். நம்மளுடைய சந்ததியின் தேவனாய் இருக்கிறார். இந்த பூமியில வாழ்கிற இந்த நேரத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுடைய தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன் சொல்லி அவர் வல்லமை உள்ள தேவனை நம்ம உற்சாகத்தோடு பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டின பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டை சேர்த்த தேவ மனிதன் சொல்லி பாடுவோமா? தேவஜனம் கூட்டி சேர்ந்த தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலி மீந்தார். தேவஜனம் கூட்டி சேர்ந்த தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலி மீந்தார். கேட்டாருளோம் கேட்டாருளோம் என்றே கதறின தேவ மனிதன். கேட்டாருளோம் கேட்டாருளோம்
எலியாவின் தேவனாய் இருக்கிறார், நம்மளுடைய தேவனாய் இப்பொழுதும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பஞ்ச காலத்தில் என்ன செய்கிறார், விதவியின் வீட்டில் பாத்திரங்களை நிறைய செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெபிக்க எவ்வளோ பஞ்சங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு நன்மையும் குறைபடாம தருகிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் இது வரைக்கும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அழகான கண்கள் என்னை கண்டதாலேன்னு சொல்லி அவருடைய அழகான கண்கள் நம்மளை நோக்கி கொண்டிருக்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் அவருடைய அழகான கண்கள் நம்மளை நோக்கி கொண்டே இருக்குது. நம்ம முழு இதயத்தோடு இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துவோமா. கண்கள்னால நம்மளை நோக்கி கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா. தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் என்ன செய்கிறாரு,
தூக்கி எறியப்பட்டதை போல ஒவ்வொரு ஜனங்களும் வேதனையில கலக்கங்களை காணப்படும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரேன்னு சொல்லி நம்ம பாடுறோம். எவ்வளோ அழகான வார்த்தைகள். அது மட்டும் அல்லாமல் தூக்கி எறியப்பட்டதை போல இருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் சேர்த்து கொள்ளும் பொழுது எல்லா விதத்திலும் ஆண்டவர் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறார்? நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் சேர்த்து கொள்ள பெரிய தேவன், நல்ல தேவன், உயர்ந்த தேவன், மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் அல்லாம ஒன்றும் இல்லாத போல இருக்கிறீங்களா? மற்றவங்க சொல்றாங்களா? கூட பிறந்தவங்க, பெற்றோர்கள், கணவன், பிள்ளைகள் சொல்றாங்களா ஒன்றும் இல்லாதவர்கள்? ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒவ்வொருவரும் என்னது? விசேஷமானவர்கள். நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள். ஒன்றுக்கும் குறையாம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒன்றுமில்லாத என்ன காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்தீரேன்னு சொல்லி நம்ம பாடினோம் அல்லவையா? அதனால அவரை என்ன செய்ய உயர்த்தும் பொழுது ஆண்டவரே நீ நல்லவர், மகிமை உள்ள தேவன் சொல்லி அவரை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகிமை உள்ள தேவனப்பா, நீங்க தூக்கி எறியப்பட்டதை போல ஜனங்கள் காணப்படுகிறார்களா? ஆண்டவரே நீர் சேர்த்து கொள்ளுங்கப்பா. நீர் சேர்த்து கொள்ளுகிற பெரிய தேவன் ஆண்டவரே, மகிமை உள்ள தேவனப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாதவர்கள் சொல்றாங்களா? அவங்கள நம்முடைய காருண்யத்தினால உயர்த்துங்க ஆண்டவரே, உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே எந்த நிலையில இருந்தாலும் நீர் உயர்த்துங்க ஆண்டவரே, நீர் உயர்த்துங்க. பார்க்குறவங்க சிறு பிள்ளை ஆனாலும் சரி, வாலிப பிள்ளைகள் ஆனாலும் சரி, ஆண்டவரே ஆண்டவரே கணவன் ஆனாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, வயது முதிர்ந்தவர்கள் ஆனாலும் சரி, அப்பா அவங்களெல்லாம் நீர் உயர்த்துங்க ஆண்டவரே. விசேஷமானவர்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த விசேஷமான ஞானத்தினால நிரப்பி நீர் உயர்த்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே விதவி வீட்டுல ஆண்டவரே பஞ்ச காலத்துல பாத்திரங்களை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, மாவை ஆசீர்வதித்த தேவனப்பா, பெருக செய்த தேவனப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் மன்னித்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, நீர் மகிமை உள்ள தேவனப்பா, நீர் ஐஸ்வர்யம் நிறைந்த தேவனப்பா. ஓ ரிபா சந்தரிபா ஆண்டவரே மகிமை 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 இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா மகிமை மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஓ ரீபா சந்த ரீப ரபரபரபா. அப்பா ரீபா சந்த ரீப ரபரபரபரபா. ஓ வல்லமை உள்ள தேவனே மகிமையாய் இறங்கட்டும். எல்லா குறைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்டதை போல குடும்பத்துல காணப்படுகிறார்களா? ஆண்டவரே நீர் அப்பா மூளை கல்லாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மூளை கல்லாய் மாற்றுங்க. அது மட்டுமல்லாம ஆண்டவரே ஒன்றும் இல்லாதவர்கள் சொல்றார்களா? அவங்க கண்கள் காணும்படியாக நீர் உயர்த்தி மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். பார்க்குற ஒவ்வொரு ஜனங்கள் அப்பா இந்த ஆராதனையின் வேலையும் போது கலந்து கொள்ளும் பொழுது கேட்கும் பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்தும். இம்மட்டும் அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, ஆண்டோட பாட்டின் கிருபைக்காக தயவுக்காக நன்றி உள்ளவர்களாக இருப்போம். விசேஷமாக ஆண்டோடைய மகிமையை காண, ஆண்டோடைய செக்கின மகிமை நம்மளை மூடிக்கொண்டமைக்க ஆண்டோட நன்றி சொல்லி, விசேஷம் இந்த கொரோனா நாட்களில் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாதபடி ஆண்டை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கொரோனானால இன்னைக்கு உலகம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு பார்க்கிறோம். ஆண்டவர் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். ஆண்டவர் மனமிறங்க வேண்டும். ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும். ஆண்டவரே நீங்கள் மனமிறங்க என்று சொல்லி ஆண்டோட்டை கேட்கும்போது ஆண்டவர் மகிமையாக மனமிறங்கி ஈவாக தயவாக
நமக்காக பெரிய அற்புதங்களை செய்தும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வல்லமில்லை தேவனாக ஆண்டவர் நன்றி சொல்லி ஒரு சில ஆண்டவரை பாடினோம். ஆனாலும் ஆண்டோடைய பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம், அவரது வல்லமை, அவர் தொடுதலை உங்களை ஆண்டு கிருபை செய்யும்படியாக விசேஷமாக ஒரு சில ஜெபிக்க போகிறோம். அருமையான பாஸ்டர் ராஜன் அவர்களுக்காக நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் மகிமையாக மனமிறங்கி ஆண்டவரே உன் படுக்கையை மாற்றிப்போடு என்று சொன்ன தேவன் அருமையான பாஸ்டர் ராஜன் படுக்கையை மாற்றிப்படுவதற்காக, அதே போல் பாஸ்டர் ஜான்சன் ஜெயராஜ் படுக்கை ஆண்டவர் மாற்றிப்போடும்படியாக, அற்புதங்களை செய்யும்படியாக, மகிமையான காரியங்களை காண செய்யும்படியாக, இன்னும் நல்ல நல்ல செய்தியை கேள்விப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீர் மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுக்குற மாட்டார். அதே போல் இந்த தேசத்தில் கொரோனா ஒன்றுமில்லாமல் போவதாக, இல்பொருளை மாறி போவதாக எசப்பா சூழ்நிலை மாற்றுங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே அடுத்த மாதத்திலிருந்து சபைகளை ஆரம்பிக்கப்பட ஒரு எழுப்பதற்கான ஆண்டவரே தேசத்தில் ஒரு எழுப்பதற்கான அவருடைய கிருபை செய்யப்பட்ட நன்றி ராஜா. எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிறநாள் திருமணநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மாட்டவே விசேஷமாக அபிஷேக்காக ஜெபிக்கிறோம், நலுச்சாமிக்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியங்க அதே போல பால்ராஜ்காகவும் விசேஷமாக திருமதி பால்ராஜுக்காகவும் மற்றும் ஜோஸ்பினோட மகனுக்காகவும் அதே போல் ஆரோக்கிய செல்வி எல்லாருக்காக ஜெபிக்கிற மாட்டது திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுங்க. ஒவ்வொரு பேர் தொட்டு ஆசிரியம் உங்கள் நாம மகிமைப்படுத்தும். எங்களுக்கு உங்கள் நாம மகிமைக்கின்ற அவர்களெல்லாம் நீ தொட்டு ஆசிரிக்க போய் நன்றி ஆச்சா. விசேஷமாக இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்க எல்லா அப்பா பேஷண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எஸ்ப்பா எல்லாம் விடுதலையாகி அப்பா சீக்கிரத்தில் வர ஆண்டோடைய கிருபை சேர்ப்புக்கு நன்றி ஆச்சா. அதே போல் அது மாத்திரமல்ல கர்த்தாவே இன்னும் அநேக பேர் அப்பா அந்த டெஸ்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல ரிசல்ட் வர ஆண்டு கிருபை சேர்ப்புங்க நன்றி ஆச்சா. உங்கள் நாமத்தை மேம்படுத்துங்க. எல்லா சர்ச்சஸ்க்கு எல்லா பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாட்களில் அப்பா கஷ்டப்படுகிற எல்லா ஊழியர்களை நீ உங்களுடைய கருத்தில் ஒப்புவிடுறோம். ஆசிரியங்க பலப்படுத்த பாதை எல்லா குடும்பத்தை ஆசிரியங்க, எல்லா ஊழியங்களை ஆசிரியங்க. அப்பா ஊழியத்தின் நிலைகளை விரிவாக்கப்பதுக்காக நன்றி ஆச்சா. தொடர்ந்து ஆசிரியங்க கிருபை மூட கூட இருப்பது நன்றி. நல்ல நல்ல செய்தியில் கேள்விப்பட ஆண்டு கிருபை சேர்ப்புங்க நன்றி ஆச்சா. விசேஷமாக இசப்பா இம்மட்டும் எங்களுடைய ஜபத்தை எல்லாம் கேட்டு நீ பாது ஆமென்ட்டு பதில் கொடுத்தமைக்க நன்றி. எங்கள் குடும்பங்களை ஒப்புவிடுகிறோம், எங்களை தாழ்த்திடும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். விசேஷமாக நாட்களில் ஒரு காணிக்கை பகுதிக்கு கடைசிலும் காணிக்கை கொடுக்குற படைக்கிற ஒவ்வொரு அந்த ஆசிரியர்களாக அதோடைய நாம் மேம்படும்படியாக விசேஷம் இந்த யூடியூப் சேனலை பார்க்குற பிள்ளைகள், ஃபேஸ்புக் மூலியமாக பார்க்குற பிள்ளைகள், வாட்ஸ்அப் மூலியமாக பார்க்குற பிள்ளைகள் மற்றும் இன்ஸ்டாகிராம் பார்க்குற ஒவ்வொரு அந்த ஆசிரியர்களே ஆண்டோரை நாம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே அந்த படைக்கிற காணிக்கையெல்லாம் ஆசிரியங்க. அப்பா அவர்கள் 1, 30, 60, 100 மடங்கு பலனைக்கான இசவே அன்றைக்கு 7 விதவின் காணிக்கை அங்கீகரித்த தேவன் இன்றைக்கு அப்பா பிள்ளை படைக்கிற காணிக்கை நீ அங்கீகரித்து ஆசிரியப்பது நன்றி. ஆசிரியங்க இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு பாடும்போது நம்ம காணிக்கை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நான் சுகமானே புண்ணியரின் பாதங்களா, புண்ணியரின் காயங்களா. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே, அல்லேலூயா ஆனந்தமே. பிள்ளையின் ஆப்பம் பிள்ளையின் ஆப்பம் பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையின் ஆப்பம் பிள்ளையின் ஆப்பம் பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையான எனக்கல்லோ. அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே, அல்லேலூயா ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தா என் நோய்கள் தீர்த்தா சாபமான சிலுவையில், என் நோய்கள் தீர்த்தா என் நோய்கள் தீர்த்தா சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். அல்லேலூயா 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 ஆரோக்கியமே, அல்லேலூயா ஆரோக்கியமே. நான் என் சுமப்பேன் எந்த நெசு சுமந்த பின்,
நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், எந்த நெசு சுமந்த பின், எந்த நெசு சுமந்த பின். ஹalleluya 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 ஆரோக்கியமே, ஹalleluya ஆனந்தமே, பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரணித ஜீவனிது, பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரணித ஜீவனிது, பரணித ஜீவனிது. ஹalleluya 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 ஆனந்தமே, ஹalleluya ஆனந்தமே, பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரணித ஜீவனிது, பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரணித ஜீவனிது, பரணித ஜீவனிது. ஹalleluya 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 ஆரோக்கியமே, ஹalleluya ஆரோக்கியமே, யெகோவா தேவன், யெகோவா தேவன், எந்த நல்ல பரிகாரி, யெகோவா தேவன், யெகோவா தேவன், எந்த நல்ல பரிகாரி, எந்த நல்ல பரிகாரி. ஹalleluya 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 ஆரோக்கியமே, ஹalleluya ஆனந்தமே, ஹalleluya ஆனந்தமே. ஆமென். ஆண்டவரே, இந்த நாட்களை படைக்க காணிக்கலாம் நீர் ஆசிரிங்க 1 30 100 மடங்கு அப்பா பலனை காண ஆண்டவர் கிருபை சேர்ப்பாக. நன்றி ராஜா. உன் கையின் பிரயாசத்தில் சாப்பிட்டு நன்மை கிருபை உங்களை பின்தொடர்ன்ற வார்த்தையிலே விசேஷமாக தசமபா காணிக்கல், வட இந்திய ஊழியத்தின் காணிக்கைகள், அப்பா பொருத்தனை காணிக்கல், விசேஷத்த காணிக்கை எல்லாவற்றையும் நீ ஆசத்தை அங்கீகரிக்க போகிற. நன்றி. நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இயேசு நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தேவ வார்த்தை, ஆண்டவர் சொல்லியிருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நான் சொல்கிற பண்டிகை நீங்கள் என்ன கொண்டாட வேண்டும் என்று சொல்லி யெகோவா தேவனுக்கு பண்டிகைகளை ஆசரிப்பீர்களா என்ற வார்த்தையினுடைய 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் லேவியராகத்தில் வாசித்தீர்கள் என்றால் அநேக பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் விசேஷமாக லேவியராமத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் லேவியராமம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை 23 4வது வசனம் சொல்லப்படுகிறது. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாக, ஆண்டோடைய பண்டிகைகளாக ஆண்டவர் சொல்கிறார். இது சபை கூடி வந்து நம்ம எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை நாட்கள் நம்ம ஆசரிக்க வேண்டும், அதை அனுசரிக்க வேண்டும். நாட்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பண்டிகை மட்டும் நான் முக்கியத்துவம் தருகிறோம். ஆனால் எல்லா பண்டிகையும் இந்த 7 பண்டிகைகளை நம்ம கொண்டாடும் போது அதில் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவது பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது பார்ப்போம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவது விசேஷமாக நாகூமில் நம்ம வாசிக்கிறோம். இந்த குறிப்பிட்ட யெகோவா தேவனின் பண்டிகைகளை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இவற்றில் சில பண்டிகைகள் நாம் திருச்சபையில் ஆசரிக்க வேண்டும். இது சில பண்டிகைகள் நம்ம எங்கே திருச்சபை சபையில் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற பார்க்கிறோம். விசேஷமாக ஊழியர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இதை நாம் அறிந்து சபையை பரிசுத்தப்படுத்தி இது நிமித்தம் தேவ நாமத்தை என்ன சொல்லுவோம், உயர்த்துவமாக. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கு சேர்ந்து 7ஆம் நாள் கணக்கின்படி 7 பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். இது வேத ஆதாரம் 23ஆம் அதிகாரம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். முதல் பண்டிகையாக பஸ்கா பண்டிகை. இது முதல் மாதம் 1ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 23:5 மற்றும் 1 Corinthians 5:7 வாசிக்கிறோம். பஸ்கா அடிக்கப்படுகிற ஒரு அனுபவம். நாம் அடிக்கப்படும், நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை நாம் ஆண்டவருக்கு நேராக ஜீவ பலியாக நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரிக்க நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பஸ்கா பண்டிகை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது ஆண்டவரை அதை பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அது 2வது பார்க்கிறோம், புளிப்பில்லா அப்பம் பண்டிகை. இது 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி மீட்கப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம்.
புளிப்பில்லா பண்டிகை. நம்முடைய வாழ்க்கையில் பழைய புளித்து போன வாழ்க்கையை எடுத்துவிட்டு புதிதாக பிசைந்த மாவுகளுடைய அந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அனுதினமும் நம்ம பரிசுத்தப்பட வேண்டும். அனுதினம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தில் வளர ஆண்டவர் கிருபை செய்கிறார். அது புளிப்பில்லா அப்போ பண்டிகை இருக்கிறது. மூன்றாவதாக அறுப்பு கால பண்டிகை. நம்முடைய வாழ்க்கையில் புளிப்பு போனதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் வருகிறது. அது அறுப்பு கால பண்டிகை. அந்த அறுப்பு கால பண்டிகை நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 23:6-8 பார்த்தீங்கன்னா அறுப்பின் முதல் பலனை ஆண்டவருக்கு செலுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு முதலிடம். எந்த சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், எல்லாவற்றும் இந்த பண்டிகையில் முதலாவது நம்முடைய விவசாயத்தில் செஞ்சாலும் சரி, நம்முடைய பிஸ்னஸில் செஞ்சாலும் வருகிற லாபத்தை நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்த அறுப்பின் பண்டிகையாக அதை நம்ம கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டோடைய நாம் மையப்படும். அடுத்ததாக நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் பெந்தெகோஸ்து பண்டிகை. இந்த 3 பண்டிகை நீங்கள் கொண்டாடும்போது நான்காவதாக வருகிறது பெண்டிகாஸ்டல் பண்டிகை. இந்த பண்டிகை நீங்கள் கொண்டாடும் போது சபாய் உலகத்தில் நிறுவப்பட்டது என்று பார்க்கிறோம். லேவியராகமம் 23:15-1 அப்போஸ்தலர் 2:1 அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. அந்த பண்டிகை அறுப்பு பெண்டிகாஸ்டல் பண்டிகை என்றது பரிசுத்தாவின் ஊற்றப்பட்ட ஒரு அனுபவத்தை நேராக வருகிற பார்க்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பரிசுத்தாவின் அனுபவம் ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும். நம்மளை சுத்திகரிக்கும் போது, நம்மளை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும் போது நம்ம மேலே ஆவியான வல்லமே இறங்குவதை பார்க்கிறோம். இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். அதுதான் தினமும் முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், இந்த 7 நாள் 7 பண்டிகை கொண்டு போது அது ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதை பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த நாட்களில் அவர்கள் மாத கணக்கில் கொண்டாடினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் டெய்லி நம்ம இந்த பண்டிகை கொண்டாடும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மாற்றத்துக்கான ஆண்டவர் கிருபை செய்வதாக, ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. அடுத்து எக்கால பண்டிகை என்று பார்க்கணும். 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் கிறிஸ்துவின் 2ஆம் வரைக்கும் ஆளுகையும். லேவியராகமம் 23:25 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எக்கால பண்டிகை ஆண்டோடைய வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவர் வரும்போது எக்காலம் ஊதப்படும். அந்த எக்காலம் நாம் ஆண்டவருக்கு தகுதி உள்ளதாக நாம் ஆயத்தமாக இருக்கும்போது அந்த எக்கால சத்தத்தை நம் காதில் கேட்க முடியும். அப்படி கேட்கும்போது நம் ஆயத்தமாகும் போது எடுத்துக்கொள்ளப்படுகிற பார்க்கிறோம். நாட்களில் அந்த ஆயத்தப்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்தி நம்ம ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த ஒரு பண்டிகை இருக்கிறதை பார்க்க. இந்த நாட்களில் நாம் அர்ப்பணிப்போம், நம்ம நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அந்த பண்டிகையில் பிரிக்கப்படுகிறது இருக்காது. ஆண்டோரை நாம் மேம்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாவ நிவர்த்தி பண்டிகை. நான் ஒருவேளை அறிந்து அறியாமலோ எல்லாமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. கடைசியில் ஏதாவது சின்ன தப்பு இருந்தால் ஆண்டவரை என்ன மன்னிங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும்போது நம்ம முழுமையாக ஒப்புக்கும்போது பாவ நிவர்த்தி செய்வோம். கம்ப்ளீட்டாக நிவர்த்தி செய்து நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது தான் ஆண்டோடைய பிள்ளையாக மாற முடியும். 7ஆம் மாதம் இஸ்ரவேல் ஆத்மா புலம்பலோடும் பாவம் மன்னிக்கப்படும். நம்முடைய ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம் புலம்பலோடு மன்னிக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக வருகிறோம். லேவியராகமம் 25:3-27-28 மற்றும் சகரியா 12ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் மற்றும் சகரியா 13-1 வசனம். இந்த வார்த்தை முடி பாவ நிவர்த்தி பண்ணி நம்மளோட வாழ்க்கை இருக்கிற நம்ம கண்ணுக்கே புலப்படாத ஒரு இந்த நாட்கள் கொரோனா என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணுக்கு புலப்பட எப்படி வைரஸ் தொற்று இருக்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தொற்று போல அந்த பாவம் அது நம்ம ஆண்டவரை கருத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிங்க கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை அந்த பாவ நிவர்த்தி பண்டிகை செலுத்தும் போது ஆண்டவர் பெரிய கடைசியாக கூடார பண்டிகை ஆண்டோடைய வருகையில் வரும்போது எக்கால சத்தம் ஊதும் போது நாம் ஆயத்தமாக இருந்தோம் என்றால் கூடார பண்டிகை பரலோகத்துக்கு கடந்து செல்கிற அனுபவத்தை பார்க்க. மேசியாவின் ஆளுகையில் நம்ம அமைதியாக வாழ்கிற ஒரு நன்மை ஆண்டோடையோடு நாம் முகமுகமாக ஆண்டோரையோடு ஆராதிக்க அவருடைய வருகையில் நம்மளும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரும் நம்மோடு இருந்து ஒரு பரலோகத்தின் அனுபவத்துக்கு நம்ம கடந்து செல்கிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை ஆண்டு நம்மிடத்தில் எதிர்பார்க்க இத்தனை நாட்கள் நம்ம எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியமில்லை. ஆனால் இந்த நாட்கள் இந்த 7 விதமான பண்டிகைகளை பார்க்கும்போது ஆண்டு சொல்கிற இந்த பண்டிகை முக்கியமான பண்டிகை. முதலாவது பண்டிகை நான் பார்க்கிறோம். முதல் பண்டிகை பார்க்கும்போது பஸ்கா பண்டிகையாகவும், 2வது புளிப்பில்லா பண்டிகையாகவும், 3வது அறுப்பு கால பண்டிகையாகவும், 4வது பெண்டிகாஸ்டல் பண்டிகை, 5வது எக்கால பண்டிகை என்றும், 6வது பாவ நிவர்த்தி பண்டிகை என்றும், 7வது கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிற ஆண்டோடைய பரலோகத்தில் நாம எல்லோரும் ஆண்டவரோட முகமுகமாய் அவர் ஆராதிக்க தரிசிக்க துதர்களோடு அந்த பரலோகத்தில் இருக்கிற அனுபவத்துக்கு நேராக வர அந்த பண்டிகை ரொம்ப முக்கியம். அது நீங்கள் இங்கேயே ஆயத்தமானதான் நம்ம ஆண்டவரோட இருக்க முடியும். நம்முடைய குடும்பத்தில் நீங்கள் தனியாக இருக்க கணவன் மனைவி பிள்ளைகள் தனியாக இருக்கலாம். நீங்கள் குடும்பமாக உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாக மாற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த இயேசு நமக்கு கற்பித்தது 7 பண்டிகையில் ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை நான் உமக்காக முதல் பலனை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே பரிசுத்தாவின் என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிற காதுகள் உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுங்க. அதோட கடைசியாக ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அவருடைய
பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு நேராக வருகிற பார்க்கிறோம். கூடார பண்டிகை அந்த அனுபவத்துக்கு நேராக வருகிற பார்க்கிறோம். நாட்களை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அந்த அனுபவம் இல்லாமல் இந்த ஆண்டவரை என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த லேவியராமம் 23 முழுமையாக வாசிக்கும் போதே ஆண்டவரை அந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த சத்தியத்தில் வளர்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாட்கள் நம்ம அர்ப்பணிப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்களை காண்கிற தேவன். ஒருவேளை இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு நான் இதை பற்றி தெரியாது, இயேசுவை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் ஒருவேளை சொன்னீங்கன்னா அந்த இயேசுவை என் உள்ளத்தில் வாங்குன்னு சொன்னீங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவர் உங்களோட உள்ளத்தில் வாசம் பண்ணி உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுவார். செக்க செவில் என்று உங்கள் பாவம் இருந்தால் வெண் பெஞ்சை போல மாற்றி வெண்மையாக மாற்றுகிற தேவன் ஆண்டவராக இயேசு நடத்தான். சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்ற வார்த்தையிலே ஆண்டவரை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி நம்மளை ஆராதிக்க அவரை மகிமைப்படுத்த அவரை இந்த சொல்லப்பட்ட 7 பண்டிகைகளை கொண்டாட ஆண்டவர் நம்ம கிருபை செய்வாராக. யெகோவாவின் பண்டிகைகள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கப்பட்ட அந்த பண்டிகைகள் நம்ம கொண்டாட ஆண்டவர் நம்ம கிருபை செய்வாராக. அனுக்கிரகம் செய்வார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இந்த நாட்கள் செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியங்க அவள் வாழ்க்கையில எசப்பா பழைய வாழ்க்கையில விட்டு அப்பா பாவ வாழ்க்கையை விட்டு புதிதாக பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ அப்பா அபிஷேகத்தை பெற்று வல்லமையோடு வரங்களோடு வாழ ஆண்டவரே நீ கிருபை செய்யப்பக்க நன்றி ராஜா. நீ உங்களுடைய வதைக்கு எக்கால சத்தம் ஊதும்போது ஆயத்தமுள்ளவர்களாக பாவ நிவர்த்தி பண்ணப்பட்டு பலி செலுத்தப்பட்ட பிள்ளைகளாக அப்பா நம்முடைய பரலோக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீ மாற்றப்பக்க நன்றி ராஜா. தொடர்ந்து ஆசிரியங்க. இதே போல கத்தாவே இந்த ஒரு குடும்பத்தோட பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே எந்த பண்டிகை அவள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பின் பண்டிகை, ஒரு கொண்டாட்டத்தின் பண்டிகை, ஒரு ஆர்ப்பரிப்பின் பண்டிகை நீ மாற்றித்தரப்போக நன்றி ராஜா. ஆசிரியங்க. வேலையோட பிரச்சனையோட குடும்பத்தோட அப்பா போராடி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா ஒரு செழிப்பை கொடுக்க போக நன்றி ராஜா. அற்புதம் செய்ய போக நன்றி ராஜா. இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடப்போக நன்றி ராஜா. ஆண்டவரே நீங்க அந்த பிள்ளைகளை தொடங்க உச்ச தளர்ந்து உள்ள கால்வரை வல்லமை பாய்வதற்கு நன்றி ராஜா. அப்பா அபிஷேகம் பண்ணுங்க. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருஷத்தின் ஓரத்தை தொட்டபோது வல்லமை வெளிப்பட்டது போல இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் கண்ணீரோடு ஏக்கத்தோடு தாகத்தோடு என் வாழ்க்கையை மாற்றம் வராதா என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கு நீ ஒரு அற்புதத்தை செய்து குணாமத்தை மேம்படுத்த போது நன்றி. தொடர்ந்து ஆசிரியங்க. இயேசு நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரமும் ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தாவியுடைய அந்யோன்யம் நம் அனைவரோடு கூட விசேஷமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசிரியங்க. எஸ் ஆமென் ஆமென். உங்கள் எல்லாருக்கும் வாசன சபை சார்பாக வாழ்த்துக்களை கூறுகிறோம். பாஸ்டர் பால். ஆமென். Shalom, Shabbat, 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 Shalom, Shabbat, Shalom, Shabbat, Shalom, Shabbat, 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 Shalom, Shabbat, 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 Shalom, Shabbat, 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 Shalom, Shabbat, Shalom.